கிருஷ்ணா பரமஜெயதே ஸ்ரீகிருஷ்ண சங்கீர்த்தனம். ஜெய் சில குருதேவ். ஸ்ரீமத் பாகவதம் 10வது ஸ்கந்தம் ராசலீலை பற்றி பார்க்கலாம். தேவரிஷி நாரதர் கருணையுடைய இருப்பிடம். அவருடைய கருணை பகவான் ஹரிக்கு சமமானது அப்படின்னு சொல்றாங்க. சில சமயங்கள்ல அவருடைய கருணை ரொம்ப உயர்ந்தவர்களுடைய கர்வத்தை கூட நாசமாக்கக்கூடியதாகவும் இருக்கு. ரிஷிகள், முனிவர்கள், தபஸ்விகள், தேவர்கள் இப்படி யாரா இருந்தாலும் கர்வம்ங்கிறது இருக்கத்தான் செய்யுது. மன்மதன் தன்னுடைய அம்புக்கு வசப்படாதவன் உண்டா அப்படிங்கிற கர்வத்துல இருந்தான். அவன் காமத்துக்கு அதிகாரி. காமத்துடைய கூட பிறந்தது தான் கோபம் அப்படிங்கிறது, உடன்பிறப்பு. சிவபெருமான்கிட்ட மன்மதன் சேட்டை செய்கிற போது அந்த காமதேவனை சிவன் தன்னுடைய கோபத்தால சாம்பலாக்கிட்டார். மன்மதன் லோகத்துக்கு அவசியம்னு சொல்லி சிவனார்கிட்ட பலர் விண்ணப்பிச்ச பிறகு சிவனார் பரிதாபப்பட்டு காமதேவனை உருவமற்றவனாக, அதாவது அனங்கன் அப்படின்னு ஆக்கிறார். அதனால காம காயத்ரியில அனங்க அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். இதனால அவன் கண்ணுக்கு புலப்படுறது கிடையாது. கண்ணுக்கு தெரியாம தேவலோகத்துல காமதேவன் தெரிகிற போது நாரதர் அவனை பார்த்து சிரிக்கிறார். அப்போ நாரதர் சொல்றார், அங்கேயும் இங்கேயுமா சுத்திக்கிட்டு இருக்காத, இந்த இந்திரனுடைய தோட்டத்துல இந்த நந்தவனத்திலே நீ பாட்டுக்கு இருக்க வேண்டியதானே. இந்த சமயம் பூமிக்கெல்லாம் போகாத, அங்க ஏதாவது அதிக பிரசங்கித்தனமா பண்ணிட்டு மாட்டிக்காத அப்படின்னு சொன்னார். உடனே காமதேவன் நாரதர்கிட்ட, ஏன் என்னாச்சு, பூமியில சிவனோட பலசாலியா யாராவது ஒரு ஒழுக்க சீலனை பிரம்மா படைச்சிருக்கிறாரா அப்படின்னு கேட்குறான். நாரதர் சொன்னார், பாரதத்துல பிருந்தாவனத்துல ஒரு ஆயர்குல சிறுவன் இருக்கிறான். திமிர் பிடிச்சவங்களாம் அந்த பக்கம் போயாச்சுன்னா அவங்களுக்கு கஷ்ட காலம்தான். அதனால் நீ அங்கே போகாமல் இருக்கிறது உனக்கு ஒரு நல்லது, உனக்கு ஒரு போகாமல் இருக்கிறது நல்லதுன்னு படுது அப்படின்னு சொல்கிறார். இப்போ காமதேவன் சொல்கிறான், ஆயர்குல சிறுவனா, எத்தனை யுகமாக இருக்கிறான், எவ்வளோ காலம் தவம் பண்ணான் அப்படின்னு சொல்லி அகந்தியோட கேட்டான். இப்போ நாரதர் சொன்னார், அவன் தபஸ்விலாம் கிடையாது, மாடுதான் மேய்க்கிறான். சதா பிரஜபூமியுடைய சிறுமிகளான அந்த கோபியர்கள் சொல்லப்படுகிற பெண்களை கேலி செய்துக்கிட்டே இருப்பான். யாருடைய புருஷத்தன்மையும் அவங்கிட்ட தோத்து போயிடும் அப்படின்னு சொன்னார். அப்போ காமதேவன் அப்படி நினைச்சு பார்க்கறான், ஒரு மாடு மேய்க்கிறவன், தவம் இல்லாத ஒரு சிறுவன், பெண்களை கேலி செய்யறவன் அப்படின்னாலே அவன் எனக்கு கட்டுப்பட்டவன் தானே அப்படி நினைக்கிறான் காமதேவன். அவனை தோற்கடிக்க எனக்கு ஒரு வில்லு போதுமே. மற்ற உதவியாளர்கள், அதாவது காமதேவனுக்கு உதவியாளர்கள் உண்டு. வசந்த காலம், மலைய மாறுதம், அப்சரஸ்கள், இவங்களுடைய தேவைகளே இல்லாம நான் ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறான். அப்போ அந்த நினைப்போட பிருந்தாவனத்துக்கு வந்தான். அப்போ சரத்ருது காலம், முதல் பௌர்ணமி, காடு பூராவும் மல்லிகை மனம் வீசுது. அதை சுமந்தபடி மந்த மாறுதம் இருக்கு. வண்டுகள், பறவைகள், மிருகங்கள் எல்லாமே காமதேவனுடைய உந்துதலால உன்மத்தமாகி அன்பு கேளிக்கைகள்ல ஈடுபட்டபடி இருக்கு. மாலை நேரம், சூரியன் மறைஞ்சிருக்கு, திசைகள் குங்கும சிவப்பா இருக்கு. இந்த சமயம் ஒரு இளைஞன் தனியா காட்டுக்குள்ள வர்றத காமதேவன் ஆகாயத்திலிருந்து பார்க்கிறான். அந்த இளைஞனை பார்த்ததும் காமதேவனுக்கு ஒரு ஆச்சரியம். நல்ல காயாம்பூ மேனி, அந்த நிறம், அவனுடைய அங்க மென்மை, அதை பார்த்து காமதேவனுடைய கர்வம் கரைஞ்சி போயிடுது. அத்தனை பேரழகு. இந்த பேரழகு வெள்ளத்துல ஒரு துளியாவது அவனுடைய வாரிசுக்கு கிடைக்குமே அப்படிங்கிற நினைப்புல காமதேவன் அந்த இளைஞனை தன்னுடைய தந்தையாக மனசுல ஏத்துக்கிறான். சுருண்ட அடர்ந்த கருங்குழல் மேல அசைஞ்சாடுகிற மயில் இறகு, நெத்தியில கோரோசனை திலகம், கழுத்துல வனமாலை, மஞ்சள் பட்டு, இதெல்லாம் உடுத்தி சிரிச்ச முகத்தோட வாரான். அதுவரை பசுக்கள், பறவைகள், வண்டுகள், தாவரங்கள் இவங்கெல்லாம் காமதேவனுடைய பிரபாவத்தால அன்பு விளையாட்டுகள்ல ஈடுபட்டுக்கிட்டு இருந்தது. இந்த மயிலிறகு மகுடனை பார்த்த பிறகு தங்களுடைய அன்பு கேளிக்கைகள்லாம் விட்டுட்டு கண் இமைக்காம இந்த மயிலிறகு மகுடனையே பார்க்க தொடங்குது.
நன்கு மலர்ந்த பாரிஜாத மரத்தின் கீழே ஒரு பாறையில தன்னுடைய இடது தொடை மேல வலது பாதத்தை வச்சு உட்கார்ந்துக்கிட்டான். அப்போ முழு நிலவுடைய முழு பிம்பமும் தொடுவானத்துல இருந்து மேல கிளம்புது. மிக மென்மையான குங்குமம் மாதிரி சிவந்த சந்திர பிம்பம் குங்குமத்தால அலங்கரித்து கொண்டு அலைமகள் போல இந்த சந்திரனுடைய உடன் பிறந்தாளின் திருமுகம் போல அந்த சூழல் காட்சி தருது. காட்டுல இருந்து காட்டுல அந்த மரங்கள்ல இருக்கிற ஒவ்வொரு இலையும் பிரகாசிக்குது. பால் போல வெண்மையான மல்லிகை மலர் அங்க இந்த சூழல்ல செம்மை பறந்து காணப்படுது. சரத்ருதுவுடைய அந்த மாலை பொழுது அத்தனை அழகா இருக்கு. சந்திரனை பார்த்தபடி அமர்ந்திருந்த அந்த இளைஞன் வேங்குழலை எடுத்துட்டு தன்னுடைய இதழில் பொருத்துறான். 7வது சுரத்துல கிளீம் அப்படிங்கிற பீஜத்தை அந்த குழல் ரீங்கரிக்குது. இந்த பீஜ மந்திரம் உண்மையிலே காமதேவனுக்கு உரியது. அப்படி இருந்தா கூட அந்த காமதேவனை அது தளர்வடைய செய்து தனக்கு பெரிய கோபியர்களை அந்த குழல் ஸ்வரங்கள் அழைக்க தொடங்குது. காமதேவன் ஆகாயத்திலிருந்து இதை கவனிச்ச போது பக்கத்துல இருந்த குடியிருப்பு பகுதிகளில் இருந்து குமரிகள் ஓடி வர ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்த காமதேவன் இந்த பிரஜவாசிகளின் அழகுல 1000ல் 1 பங்கு கூட மேல் கிரகங்கள்ல இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டான். இதனால அவனுடைய கைகள்ல இருந்த மலரும் அம்பும் அதான் அவன் கைகள்ல இருந்த மலரால் ஆன அம்பு பானம் வில் இது ரெண்டுமே அவனை அறியாமலேயே நழுவி கீழே விழுந்துருது. அந்த கோபியர்களுடைய கண்கள்லையும் பார்வைகள்லையும் இருந்த கூர்மை அவனுடைய அம்புக்கு இல்லை. அவனுடைய பஞ்ச பானமும் வீணாகி போய் கீழே கிடக்குது. பால் கறக்கிறவா பால் குவளையா அப்படி போட்டுட்டு ஓடி வந்தா, பால் காய்ச்சினவா அடுப்புல அப்படி வச்சபடி ஓடி வந்தா, ஒரு கண்ணில் மை வரைஞ்சிக்கிட்டு இருக்கிறவா அப்படியே இன்னொரு கண்ணை வரையல அப்படியே ஓடி வாரா, ஒரு காலில் சலங்கை அணிஞ்சவா அதை அப்படியே அரைகுறையா வச்சுக்கிட்டு ஓடி வாரா, ஒருத்தி காலில் அணிய வேண்டியதை கையில மாட்டுறா, ஒருத்தி காதுல மாட்டுறா. எல்லாரும் பாதங்கள்ல மருதாணி போட்டிருந்தாங்க. அவங்களுக்கு இந்த குழல் மேல இருந்த நாட்டத்தால உடம்பு விளவெடுத்து பாதங்கள் ஈரமாகி அவங்க பாதத்துல இருக்கிற மருதாணி அடையாளம் பூமியில பதியுது. சிலர் தப்பு தப்பா தலை பிட்டி இருந்தாங்க. சிலர் மேலாடைய மறந்தாங்க. பிள்ளைக்கு சாதம் ஊட்டினவா பிள்ளைய போட்டு ஓடி வந்தா, சாத கையோட வாரா. கணவனுக்கு பரிமாறினவா குழல் சத்தம் கேட்டதும் அப்படியே வந்துட்டா. யார் எந்த நிலையில இருந்தாங்களோ அந்த நிலையில அப்படியே ஓடி வந்துட்டாங்க. குழல் ஓசை அவங்கள மயங்க செய்து. எங்க போற அப்படின்னு சொல்லி பெண்களை கணவன்மாரோ தந்தையரோ தாயோ புதல்வனோ சகோதரனோ தடுத்தாலும் சரி அழைத்தாலும் சரி அவங்க காதில் அது விழலை. சில பெண்களை வீட்டில் அடைச்சாங்க. அவங்க பிரிவு தாங்காம கருத்து போறாங்க, உடலையும் விட்டுருதாங்க. இத்தனை சக்தி வாய்ந்த ஆயர் சிறுவன் ஸ்ரீ கிருஷ்ணனை முதலாக பார்க்கிறான் காமதேவன். கோபியர்கள் தங்கள் உள்ளத்துல தங்களுடைய அன்பு நாயகனுடைய ஆலிங்கனத்தை பெற்றவங்க. அவங்க அடையிற சோகம் அல்லது அவங்க அடையிற ஆனந்தத்தை மண்ணுலக சரீரம் தாங்காது. ஆயர் குடியிருப்புல பல வீடுகள்ல அவங்களுடைய உயிரற்ற சடலங்கள்லாம் அப்படியே கிடக்குது. ஆனா இவங்க கிருஷ்ணன் பக்கத்துல திவ்ய சரீரத்தோட முன்னாடி இருக்கிறாங்க. பிரஜத்துல இருந்த குழலுடைய இசை கேட்டு ஓடின அந்த சிறுமிகள் சில வினாடிகளுக்குள்ள வீடுகளுக்கு திரும்புறாங்க. இதையும் காமதேவன் பார்க்கிறான். அப்போ சொந்தக்காரங்களாம் கேலி செய்யறதையும் பார்த்தான். என்ன காட்டை பார்த்ததும் பயந்து ஓடி வந்துட்டியா? நந்தன் குழல் ஊதுனா எங்களுக்கும் ஓடணும்னு ஆசை உண்டு. ஆனா இந்த ராத்திரியில காட்டுல உட்காந்து யாராவது குழல் ஊதுவாங்களா? அப்படி வீட்டுல இருக்கிற பெற்றோர் தான் விடுவாங்களா? நந்தன் அரண்மனையில எங்கேயாவது உட்கார்ந்து குழல் ஊதிக்கிட்டு இருப்பான். அது காற்று வாக்குல காட்டுல இருந்து வர்ற மாதிரி ஒலிக்குது. பேசாம போய் தூங்குங்க. பொழுது விடிஞ்ச பிறகு நாளைக்கு காட்டுக்கு போற போது அவன் குழல் ஓசையை கேட்கலாம். நாங்களும் வேணா கூட வாரோம். இப்படி பரிகாசம் பண்றாங்க. இதுல விஷயம் என்னன்னா, ராசலீலை அப்படிங்கிறது கண்ணனுடைய அந்த புல்லாங்குழல் கண்ணனுடைய தனிப்பட்ட ஒரு அவதார லீலை.
ஸ்ரீ கிருஷ்ணர் நந்த மாளிகையில அம்மா பக்கத்துல படுத்து தான் இருக்கிறார். அத்தனை பேரும் அவங்கவுங்க வீடுகள்ல, அத்தனை குமரிகளும் அவங்கவுங்க வீடுகள்ல ஸ்தூல சரீரங்களோட இருக்கத்தான் செஞ்சாங்க. அவங்களுடைய தெய்வீக சரீரத்தோட கண்ணன் இங்க ராசலீலையில அவங்களுடைய தெய்வீக சரீரங்களை பங்கேற்க செய்தார். கிருஷ்ணருக்கு அப்போ வயது 8.25 வயசு. ராதா அவரை விட சில மாதங்கள் பெரியவா. ஒரு பாறை மேல கண்ணன் அமர்ந்திருக்க நாலா பக்கமும் சர்வ சமர்ப்பணத்தோட கோபியர்கள் அவங்களுடைய பாத நகங்கள் ஆயிரக்கணக்கான நிலவு ஒளி மாதிரி பிரகாசிக்குது. அங்க கூடி நிக்கிறாங்க. மயிலிறகு மன்னன் கம்பீரமா அவங்க கிட்ட பேசுறார். மகா பாக்கியசாலிகளாகிய உங்களை நான் வரவேற்கிறேன். நீங்க எல்லாரும் இந்த நேரத்துல ஏன் இப்படி ஓடி வந்தீங்க? ஊருக்குள்ள ஏதாவது ஆபத்தா அப்படின்னு ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்டார். இந்த குமரிகளால என்ன சொல்ல முடியும்? ஒருத்தர் ஆச்சரியத்தோட பாக்குறாங்க, தலைய குனிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ வனமாளி பேசுறார். பௌர்ணமி அன்னைக்கு காடுகள்லாம் அழகா இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டு பார்க்க வந்தீங்களா? பௌர்ணமியில பிருந்தாவன மரம் செடி கொடிகள் பால் அபிஷேகம் செய்த மாதிரி காணப்படும். இந்த காளிந்தி யமுனா நதிக்கரையும் ஜொலிக்கும். இதை பார்க்கறதுக்கு கண் பத்தாது. ஆனா இது ராத்திரி நேரம், நீங்க அதிக நேரம் இங்க இருக்க முடியாது, பேசாம திரும்பி போங்க அப்படின்னு சொன்னார். இப்படிப்பட்ட ஒரு பொருத்தமில்லாத உபசரிப்பை பார்த்து அத்தனை பேர் முகமும் வாடிச்சது. எல்லாருடைய கண்கள்ல இருந்து கண்ணீர் பெருகுது. அப்போ கடைசி இடியும் விழுது அவங்க மேல. எப்படின்னா, அந்த வேணுகானன் சொல்றார், நீங்கள்லாம் நான் அன்பாளன் நினைச்சு வந்திருப்பீங்க. எல்லா உயிர்களுமே என்னை நேசிக்க தான் செய்யும். அன்பு தூய்மையானது. ஆனா கூட எந்த பெண்ணும் பரபுருஷனுடைய ஸ்பரிசத்தை விரும்பக்கூடாது. அது துன்பம், இகழ்ச்சி, கீழான நிலையை ஏற்படுத்தும். பெண்கள் கணவனுக்கும் உற்றார் உறவினருக்கும் தொண்டு செய்யணும். உங்களது உறவினர் உங்களை தேடுவாங்க. பல வேலைகளை போட்டுட்டு ஓடி வந்திருக்கீங்க. பசு கறக்கும் பணியை கூட நிறைவேற்றாம வந்திருக்கீங்க. அதனால சீக்கிரமா திரும்பி போங்க. பதி சேவை, இதுதான் பெண்ணுக்கு உயர்ந்த தர்மம். என் மேல இருக்கிற அன்பு மனசுல மட்டும் இருக்கட்டும். அதனால உங்களுக்கு மிகுந்த நன்மை உண்டாகும். இப்படியெல்லாம் கிருஷ்ணர் பேசிக்கிட்டே போறார். இந்த உபதேசங்களை ஏதாவது ஒரு கிழட்டு முனிவர் பேசியிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனா ஒரு அழகு கடல் ரசிக சிரோமணி இந்த தனிமையில, இந்த சூழல்ல தானே குழல் ஓசையின் மோகன ஸ்வரத்தால கூப்பிட்டுட்டு இப்படி உபதேசிக்கலாமா? வந்திருந்த குமரிகளுடைய முகங்கள் எல்லாம் உலர்ந்து வெளிரி போயிருச்சு. கண்ணீர் பெருகி கண்மை கரைந்து மார்பு வரைக்கும் நனையுது. பாத நகங்களால பூமியில அறவட்டம் போடுறாங்க. திரேதா யுகத்துல மண்மகள் சீதா வருத்தம் தாங்காம பூமிக்குள்ள புகுந்தது போல இந்த பூமி வெடிச்சு நாங்களும் அதுக்குள்ள புகுந்துட மாட்டோமா அப்படின்னு வருந்துறாங்க. உணர்வற்று போய் இருந்த அவங்க எப்படியோ ஒரு விதமா தங்களை சமாளிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. அவங்கள வயசுல கொஞ்சம் மூத்தவா சந்திராவளி. அவ கொஞ்சம் சாதுரியத்தோட பேசினது அனைவரையும் அமுதத்துல நினைக்குது. ஏ சியாமசுந்தரா, இப்படி கருணை இல்லாம இருக்காத. இத்தகைய கொடிய கொடுமை மிக்க வார்த்தைகள் உனக்கு ஏற்றதே கிடையாது. நாங்க உலகத்துல எல்லா சம்பந்தங்களையும் திறந்துட்டு உன் பக்கத்துல நிக்கிறோம். பரமாத்மா கூட நம்பினவங்களை ஏமாத்த மாட்டார். நீ எங்களை விட்டு விடாம ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லி குரல் தழுதழுக்க பேசுறா. அவளுடைய வார்த்தைகள் அதை கேட்டு கண்ணன் அமர்ந்த பாறை கூட உருக ஆரம்பிக்குது. உலகத்துக்கும் உறவுக்கும் பதி சேவைக்கும் முக்கியத்துவம் தந்து பேசுற நீ நீதி அறிந்தவன், கடமை உணர்ந்தவன். உன்னுடைய பாத சேவையாலேயே எல்லா பயனும் நாங்க அடைய முடியும். நீ அனைவருக்கும் ஆத்மா. உனது சேவை அனைவருக்குமான சேவை. வித்வான்கள், விவேகிகள், ஞானிகள் எல்லோருமே உன்னை நேசிக்கிறாங்க. உலகத்துல இருக்கிற இந்த பந்தனங்களால என்ன பயன்? தாமரை கண்ணா, ரொம்ப காலமா உன்கிட்ட நம்பிக்கை வச்சு நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அந்த நம்பிக்கை கொடிய வேரோட பிடுங்கி போட்டுறாத. இது நீயே விதைச்சது. உன்னுடைய சிரிப்பால, கேளிக்கைகளால, கோணல் பார்வையால நீர் ஊற்றி நீ வளர்த்திருக்கிற. குழல் ஓசையால எங்கள் மனதையும் திருடிட்டு இப்படி திரும்பி போன்னு சொன்னா என்ன அர்த்தம்?
எங்க கால்கள் ஒரு அடி கூட நகராது. நாங்க எங்க திரும்புவோம்? ஆண்களின் அணிகலனே, எங்கள் துன்பங்களை போக்கு. நீ இந்த அவலைகளை அடிமைகளாக ஏற்றுக்கொள். எங்கள் மனவேதனையை உன் இதழ் அமுதத்தால் போக்கு. நீ எங்களை உன்னை அடைவதிலிருந்து தடுக்கவே முடியாது. உலகம் உன்னை கருணையற்றவன் என்று சொல்லும். இனி எங்கள் இதயத்தில் எந்த தைரியமும் இல்லை. எங்களை நீ கைவிட்டால் உலகம் உன்னை கருணையற்றவன் என்று சொல்லும். உனது புறக்கணிப்பு மாபெரும் நெருப்பு, சகிக்க முடியாத தகிப்பு. இந்த சரீரத்தை இப்போதே விட்டுவிட்டு உன்னை எங்களால் அடைய முடியும். ஆனால் தெய்வீக அன்பின் பெருமைக்கும் மரியாதைக்கும் உள்ள மதிப்பு குன்றிவிடும். இத்தனை குமரிகள் கண்ணன் முன் துடிதுடித்து இறந்தார்கள் என்று உலகம் பேசும். இவ்வாறு சொல்லி கொண்டிருந்த சந்திராவளிக்கு திடீர்னு குரல் தடப்படுது. ராதை உட்பட அத்தனை பேரும் தளர்ந்து போனாங்க. கிருஷ்ணச்சந்திரன் பாறையிலிருந்து சிரிச்சுக்கிட்டே கீழே குதிச்சார். அவங்க மத்தியில அவர் பேசுறார். ஏன் இப்படி பயப்படுறீங்க? நான் விளையாடுகிறேன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. நான் என்றென்றைக்கும் உங்களுக்கு கடன்பட்டவன். அதனால நான் எப்பவுமே உங்களுடையவன் தான் அப்படின்னு சொன்னார். இந்த வார்த்தையை கேட்டதும் இளம் மங்கையருடைய முகத்தாமரைகள் மொத்தமா மலர்ந்தது. புருஷோத்தமன் தம்முடைய தெய்வீக லீலைகளை தொடங்குகிறார். இவ்வாறாக ராச நடனம் தொடங்குது. ஹரே கிருஷ்ணா.